السلام عليكم ورحمة الله وبركاته. نعمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், நாதாக்கள், உலமாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடன் பிறந்தவர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், ஷேகுமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வெற்றா கருணை என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமுறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஈது பெருநாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கண்ணியம் பொருந்தி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கடந்த ஒரு மாத காலமாக அந்த ரமலானுடைய பல்வேறு அமல்களை நாம் செய்திருக்கின்றோம். பலவிதமான அமல்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலே ஏற்படுத்தி, நிறைய அமல்களை ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு செய்திருக்கின்றோம். மற்ற காலங்களில் தொழுகையில் அசட்டையாக இருந்தவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே தொழுகையை நியமமாக இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். நிறைய தான தர்மங்களை, சதகாக்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். பல்வேறு அமல்களை, நல்ல காரியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்தில் இருந்து அவன் வாங்கி இருக்கின்றான். நிறைய அமல்களை செய்திருக்கின்றோம். மற்ற காலங்களில் செலவு செய்ததை விட ரமலானுடைய காலங்களில் சதகாக்களாக, ஜகாத்துகளாக ஏழை எளியவர்கள் கையேந்துவதற்கு முன்னாலே நாம் நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். இப்படி ஒரு மாத காலமாக நாம் செய்த பல நல்ல காரியங்கள் பிரயோஜனத்தை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் சில செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதிலே முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் எந்த குறையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நபிமார்களுடைய பழக்கங்களும் அதுவாகத்தான் இருந்தது. சஹாபாக்களுடைய பழக்கங்களும் அதுவாகத்தான் இருந்தது. பாவ மன்னிப்பு என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அல்ல. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது என்ற நிலை அல்ல. நல்லதை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், தீயதை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். தீயதை செய்தால் மன்னிப்பு கேட்பது என்பது யதார்த்தம். எதற்காக வேண்டி நலவை செய்துவிட்டு கேட்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்த நல்ல அமல்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால், முகஸ்துதியோ ஒரு பெருமையோ, செய்ய வேண்டிய சரியான அமல்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் மன்னிக்கப்பட்டு அமல் பரிபூர்ணமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி
நாம் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்தாலும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரிடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கின்றதோ அவர்கள் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக ஆக மாட்டார்கள். நாம் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். எந்த இடத்திலும் அவர்களுக்கு எந்த ஒரு குற்றமும் நிகழாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலேயே முழுமையாக வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மரண படுக்கையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த சக்கராத்தினுடைய நேரத்திலே, இறுதி நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக, உயர்ந்த ரப்பாகிய உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண நேரத்திலே துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால், நாமெல்லாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். எந்த பாவமும் செய்யாத, எந்த குற்றத்திற்கும் ஆளாகாத, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மரண நேரத்தில் இந்த துஆவை செய்திருக்கின்றார்கள் என்றால், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஒரு மாத காலம் நாம் நிறைய நல்ல அமல்களை செய்திருக்கின்றோம். அமல்களில் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நாம் இந்த ஒரு மாதம் செய்த இந்த நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிப்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஒன்று, அமல்களில் குற்றம் குறைகள் மன்னிப்பதற்கு துஆ செய்யணும். இரண்டாவதாக, அமல்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். கபூலியத் என்பது மிக முக்கியமான, அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர்களுடைய வாழ்நாளில் செய்த அத்தனை அமல்களும் வீணாகிவிடும். அமல் செய்வது என்பது ஒரு பாக்கியம், அந்த அமலை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பாக்கியம். உலகத்தில் எத்தனையோ மக்கள் நல்ல அமல்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படாமலும் போயிருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். யாரிடத்தில் இஸ்முல் ஆலம் இருந்து அவர்கள் என்ன துஆ கேட்டாலும் அந்த துஆ கபூல் ஆகும். மிகப்பெரிய இறைநேசராக இருந்த பல்ஆம் இப்னு பாஊரா நிறைய அமல் செய்ததின் காரணமாகத்தான் அந்த இஸ்முல் ஆலத்தினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு கட்டத்திலே அவர்கள், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அமல் செய்தால் மட்டும் போதும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அந்த கூற்றை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அமல் செய்வது ஒரு பாக்கியம், அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவது என்பது ஒரு பாக்கியம். இப்லீஸ் 1000 வருடங்களுக்கு மேலாக அவன் இறைவனை வணங்கியவன் வேண்டும். இரண்டாவதாக, அமல் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய. அடுத்ததாக, இந்த பெருநாட்களில் நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. வெளிப்படுத்தி எனக்கு நோன்பு முடிந்து விட்டது, பெருநாள் முடிந்து விட்டது என்று நாம் மீண்டும் பாவத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாள் என்பது நாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக கூடிய நாள் அல்ல. நாம் இத்தனை நாட்கள்
அல்லாஹ்வுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி நான் முடிவுக்கு வருவேன். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையினுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரர், பால்குடி சகோதரரும் கூட. இஸ்லாத்தை கொண்ட அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்திலே சக்கராத்திலே படுத்திருக்கின்றார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் அவரை சுற்றி நின்று நலம் விசாரித்து அவருடைய மரணத்தை எண்ணி அழுது கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அழுது கொண்டிருக்கக்கூடிய நாளில் இருந்து இது நாள் வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எந்த மாற்றமான காரியத்தையும் நான் செய்யவில்லை, நான் எந்த பாவகரமான காரியத்தையும் செய்யவில்லை, பிறகு நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கேட்டார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்களுக்கு தைரியம் இருந்தது, பாவம் செய்யாமல் வாழ்ந்திருக்கின்றோம், நாம் நிச்சயமாக மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கின்றது என்ற ஒரு உறுதியான எண்ணம் இருந்ததின் காரணமாகத்தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே இந்த செய்தியை சொன்னார்கள். என்றால் நாம் சொல்ல முடியுமா, நான் பாவமே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நம்முடைய மரண நேரத்தில் சொல்ல முடியுமா? எந்த உயர்ந்த சோனத்திலே இருப்பார்களோ அந்த உயர்ந்த சோனத்திலே அவர்களோடு ஒன்றாக வசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய ஆசிரியர்கள், ஷேகுமார்கள், நம் உடன் பிறந்தவர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.